இந்த காமெடியில் ஒரு கேம்பெயினே வச்சுக்கிறோம். தேர்தல் பரப்புரை இப்போ அட்வான்ஸாக தொடங்க இந்த பரப்புரை இருக்குது இல்லையா, இந்த பரப்புரை இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்கல்ல. இது திஸ் இஸ் நோ எக்ஸாஜரேஷன், இது மிகைப்படுத்தல் இல்லைங்க, இது நடக்கக்கூடியதுதான். விஜய் மட்டும் நான் தாவிகாவுக்கு எவ்வளவு தூரம் கடுமையா தாவிகாவை கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ நான் விஜய்க்கு ஆதரவா இதை சொல்லல, நான் ஒரு ஃபேக்டை சொல்றேன். இப்போ இந்த விஜய் அவர் வந்து இந்த நடைப்பயணம் போறதை பற்றி, இல்ல பயணம் போறதை பற்றி, ஊர் ஊரா போறதை பற்றி, அல்லது மக்களை சந்திக்கிறதுக்கு நேரடியா களத்துல இறங்குறதை பற்றி பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்படி அவர் மட்டும் இறங்கி ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிட்டாருன்னா, ஒரு இடத்துக்கு கேம்பெயினுக்கு இந்த நடைப்பயணம் போயிட்டா, இந்த 45 நாளா இது ஒரு மண்டலம். அதுவுமே நீங்க பாருங்க, இந்த 45 நாள்ன்றது ஒரு மண்டல கணக்கு கொண்டு வர்றாங்க. எல்லாமே ஜோசியக்காரங்களை பார்த்து விசாரிச்சு என்னைக்கு ஆரம்பிக்கிறது, எப்ப முடிக்கிறது, எத்தனை நாள் நடக்கணும் அப்படின்றது எல்லாமே கேட்டுட்டு தான் இந்த திராவிட பகுத்தறிவு இந்த கேம்பெயின் நடக்குது. அந்த விஜய் மட்டும் நடத்தினா அந்த ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்கிற சந்திப்பு இந்த 45 நாள் திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயினை தூக்கி சாப்பிட்டு போயிடும். அதை தாண்டி போயிடும். ஒரே நாள் ஒரு இடம். அதுதான் நிலவரம், இந்த கேம்பெயினுடைய நிலவரம். அது விஜயினுடைய ஸ்ட்ரென்த். அது